श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्सदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये. சுவாமி தேசிகன் ஸ்ரீ யதிராஜ சப்தத்தின்னு ரொம்ப ஆச்சரியமான கம்பீரமான ஸ்தோத்திர கிரந்தம் அருளி செய்திருக்கிறார் ஸ்ரீ பாஷ்யக்காரரின் பேரில். அதில் 24 ஸ்லோகங்கள் இதுவரை அனுபவித்திருக்கிறோம். எம்பெருமானுடைய ஞான முத்ரையின் பெருமையை 24வது ஸ்லோகத்தில் அனுபவித்தோம். அதாவது உலகத்தில் சித்திரம் எழுதுபவன் முதலில் சுவரில் உள்ள அழுக்கை எல்லாம் போக்கி அந்த சுவரை தூய்மையாக்கி அதற்கு பின்னால் அந்த தூளிகையால் எழுதுகோலால் அழகிய சித்திரத்தை வரைவது வழக்கம். அதே போல் யதிராஜரான ஸ்ரீ பாஷ்யக்காரர் உபதேசம் செய்வதற்கு உரிய அந்த ஞான முத்திரையோடு சேவை சாதிக்கிறார். அவருடைய திருக்கை விரல் நகங்களை சேவிக்கும் போது அதில் உள்ள அந்த ஒளிச்சுடர், அந்த நகத்திலிருந்து வர ஒளிக்கற்றை அடியனுடைய உள்ளமாகிய சுவரில் பதுங்கி கிடந்த அஞ்ஞானம் என்னும் அழுக்குகளை எல்லாம் போக்கி உள்ளத்தை தூய்மையாக்கியது. அத்தகைய உள்ளத்தில் ஸ்ரீ பாஷ்யக்காரர் உபதேச முத்திரையுடன் விளங்கும் தம் வலத்திருக்கை தாமரையாகிய தூரிகையால் உயர்ந்த தத்துவஞானம் என்னும் அழகிய சித்திரத்தை வரைகிறார் போலும் என்று நேற்றைய தினம் தத்துவஞானத்தை எப்படி வரைந்தார் தன்னுடைய இதயமாகிய சுவரில், உள்ளமாகிய சுவரில் என்று தெரிவித்தார். அடுத்த ஸ்லோகத்திலையும் அவருடைய ஞான முத்திரையால் போதிக்கும் சிறப்பை பற்றி தெரிவிக்கிறார். 25வது ஸ்லோகத்தில் உத்கிருண்ணதீமுபனிஷத்சு நிகூடமர்த்தம் சித்தே நிவேஷயிதுமல்பதியாம் ஸ்வயம் நஹ பஷ்யேம லக்ஷ்மணமுனேஹ பிரதிபன்னஹஸ்தாம் உன்னித்ரபத்மசுபகாம் உபதேசமுத்ராம் உத்கிருண்ணதீம் உபனிஷத்சு நிகூடமர்த்தம் சித்தே நிவேஷயிதும் அல்பதியாம் ஸ்வயம் நஹ பஷ்யேம லக்ஷ்மணமுனேஹ பிரதிபன்னஹஸ்தாம் உன்னித்ரபத்மசுபகாம் உபதேசமுத்ராம். சேத்தனர்களாகிய நாம் அவசியமாய் உணர வேண்டிய பல சாரார்த்தங்கள், பல விஷயங்கள் வேதாந்தங்களில் மறைந்து நிற்கிறது. நாம் அவசியமாக உணர வேண்டிய பல சார அர்த்தங்கள் வேதாந்தங்களில் மறைந்து கிடக்கிறது, உபனிஷத்துகளில். சேத்தனர்களாகிய நாம் அதை அவசியம் உணர வேண்டும். சிற்று அறிவினவர் நாம், அல்ப அறிவு படைத்த நாம் அதை எப்படி உணர முடியும்? அவற்றை நமக்கு உபதேசித்து நம் உள்ளத்தில் பதியச் செய்ய திருவுள்ளம் கொண்டார் எம்பெருமானார். கருணாமூர்த்தி, பரமகாருணிகரான எம்பெருமான். அந்த உபதேசத்தை தாமே செய்வதற்கு ஏற்ற ஞான முத்திரையை தம் திருக்கையில் கொண்டிருப்பது உபனிஷதங்களில் மறைந்துள்ள அர்த்தங்களையெல்லாம் எடுத்து வைத்திருப்பது போல காட்சி தருகிறது. மலர்ந்த தாமரை போல அழகாய் காட்சி தரும் அந்த ஞான முத்திரையை நாம் கண்ணார சேவித்து மகிழ்வோம் என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். யதிராஜருடைய உபதேச முத்திரையானது இரு விரலை மடக்கி அந்த கட்டை விரலையும் அந்த ஆட்காட்டி விரலையும் சேர்த்து ஒரு பொருளை ஆய்ந்தெடுத்து ஒரு இடத்தில் பொருத்தி வைப்பது போல உள்ளது. லக்ஷ்மண யோகிராஜர் அன்றளர்ந்த செந்தாமரை போல தம் திருக்கைகளில் வேதாந்தார்த்த உபதேசம் செய்யும்போது அப்படி ஏந்திய உபதேச முத்திரையால் இரு விரல்களையும் சேர்த்து குவித்து அறியாத நம்போலியர் நெஞ்சுக்குள்ளே பதிய வைப்பதற்காக வேதங்களில் உபனிஷத்துக்களில் மறைந்து கிடக்கும் தத்துவ பொருள்களை ஆய்ந்து எடுப்பதாகவே தோன்றுகிறது. அதில் ரொம்ப அழகாக அவருடைய உபதேச முத்திரை அதை தெரிவிக்கிறார். அஸ்மத் ஆச்சாரியன் இதை ரொம்ப அழகாக இந்த உபதேச முத்திரை ஸ்லோகத்தை அனுபவிக்கிறார். அதுக்கு முன்னாடி
அந்த உபதேச முத்திரை ஆகிய அதனுடைய பெருமையை தெரிவிக்கும் இந்த ஸ்லோகத்தின் பத உரை ரொம்ப அழகாக அல்பதியாம் சிற்றறிவினரான அறிவு மிகவும் குறைந்தவரான நகா நம்முடைய சித்தே உள்ளத்தில் ஸ்வயம் தானே நிவேஷயித்தும் வைப்பதற்காக உபனிஷத்சு நிகூடம் உபனிஷத்சுன வேதாந்தங்களில் உபனிஷத்துக்களில் நிகூடம் மறைந்துள்ள அர்த்தம் சார அர்த்தத்தை உத்கிருண்ணதீம் மேலே எடுத்து வருவதாய் லக்ஷ்மணமுனேகே ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய பிரதிபன்ன ஹஸ்தாம் திருக்கையில் பொருந்தியதாய் உன்னித்ர திருக்கையில் உன்னித்ர மலர்ந்த பத்ம சுபகாம் பத்ம தாமரை போல் சுபகாம் அழகியதாய் உபதேச முத்ராம் ஞான முத்திரையை பஷ்யேமா கண்டு கழிப்போம் சேவிப்போம். பஷ்யேமா சரதசதம் அப்படின்னு மாத்தியானிகத்தில் சேவிப்போம். பஷ்யேம சரதசதம் ஜீவேம சரதசதம் நந்தாம சரதசதம் அப்படின்னு. அதே மாதிரி இங்கே பஷ்யேமா சேவிப்போம் அப்படிங்கிறார். ஸோ அந்த இரு விரல்களையும் சேர்த்து குவித்து அறியாத நம்போலியர் நெஞ்சுக்குள்ளே பதிய வைப்பதற்காக மறைகளில் மறைந்து கிடக்கும் தத்துவ பொருள்களை ஆய்ந்து எடுப்பதாகவே தோன்றுகிறது என்று தெரிவிக்கிறார். உத்கிருண்ணதீம் உபனிஷத்சு நிகூடமர்த்தம் சித்தே நிவேஷயிதும் அல்பதியாம் ஸ்வயம் நஹ பஷ்யேம லக்ஷ்மணமுனேகே பிரதிபன்னஹஸ்தாம் உன்னித்ர பத்மசுபகாம் உபதேசமுத்ராம். உடையவரை தன்னுடைய பக்தியினால் சாட்சாத்கரித்து உபதேசிக்கும் நிலையில் உள்ள அந்த ஆச்சரியமான திருமேனியை போன ஸ்லோகம் மாதிரியே இந்த ஸ்லோகத்திலையும் மீண்டும் சேவித்து அனுபவிக்கிறார். பிற மதத்தினர் உபனிஷத்துக்களில் பொதிந்து மறைந்து கிடக்கும் பொருள்களை அறியாமல் ஏதோ மேம்போக்காக பொருள் கொண்டு பிரம்மம் ஒன்றே சத்தியம், உலகம் அனைத்தும் பொய் என்று பேசுகிறார்கள். நம்மி ராமானுஜரோ ஸ்ரீயப்பதியான நாராயணனே பரதத்துவம், ஜீவனும் அச்சேதனனும் அவர தத்துவம், இதற்கு பரமனோடு ஷரீரி பாவம் சம்பந்தம். அதாவது ஜீவனுக்கு அச்சேதன பொருளான நம் உடல் எப்படி ஷரீரமோ அதே போல நாமும் நம் ஷரீரமும் பரமனுக்கு ஷரீரமாகும். நாமும் ஜீவாத்மாவும் நம் ஷரீரமும் நம் ஷரீரங்களும் பிரபஞ்சமும் பரமனுக்கு ஷரீரமாகும். ஆக ஜீவர்களோடும் ஜடப்பொருள்களோடும் கூடிய இந்த உலகமே நாராயணனுக்கு ஷரீரம், ஸ்ரீயப்பதி ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஷரீரம். இப்படி இந்த உலகம் நாராயணனுக்கு ஷரீரம் என்று கடகஸ்ருதியான அந்தர்யாமி பிராமணத்தில் இவ்விஷயம் பொதிந்து கிடக்கிறது என்பதை உபனிஷத்தில் தேடி கண்டுபிடித்து அறிவில்லாதவர்களான நம் போன்றவர்களுக்கு உயர தூக்கிய நிலையில் உள்ளதும் நன்கு மலர்ந்த தாமரை மலர் போன்றதுமான உபதேச முத்திரையை காட்டி உபதேசிக்கிறாராம் சுவாமி. இது நம் வீட்டிலுள்ளேயே மறைந்து கிடக்கும் புதையலை எடுத்து வீட்டிலுள்ளோர் எல்லோரும் எடுத்து கையாளும்படி ஓரிடத்தில் வைத்து கையை உயர தூக்கி காட்டுவது போல இருக்கிறதாம். புஸ்தகஸ்தாசயா வித்யா பரகஸ்தேஷ யத்தனம் என்றபடி புஸ்தகத்தில் வித்யையும் பிறர் கைகளில் பணமும் இருந்தாலும் நமக்கு பயனில்லாமல் போய்விடும். புத்தகத்தில் நிறைய வித்தை இருக்குது, ஆனால் அதை படித்தாதானே. பிறர் கைகளில் பணம் இருக்குது, அது நமக்கு இல்லையே, அப்படி பயன் இல்லாமல் போய்விடும். அப்படி இல்லாமல் ஸ்ரீ பாஷ்யக்காரரோ உபதேச முத்திரையோடு நமக்கு உபதேசிக்கும் போது நமக்கு என்ன குறை, இனியன் குறை நமக்கு, எல்லோரும் சேவித்து கேட்போம் வாரீர் என்கிறார் சுவாமி தேசிகன். இங்கு லக்ஷ்மண முனிகி என்கிறார் உடையவரை. முனிகி எதையும் நினைத்து பார்த்து செய்பவர். அபாத்திரத்தில் ஞானோபதேசம் கூடாது. நம்மை நல்ல சத்பாத்திரம் தக்க பாத்திரம் என்று நினைத்து பார்த்து உபதேச முத்திரையோடு பிரத்யட்சமாகியிருக்கிறார். அதனால் அவரை பஷ்யேமா பரம போக்கியமாக பார்க்கிறோம் என்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். அதுவும் அடியனுடைய கசினோட ஆத்கார் அவர் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு விஷயம் மெசேஜில் அனுப்பினார். இதே தான், அதாவது கீழே ஏதாவது விழுந்தால், பெரிய பொருள் விழுந்தால்
நம்முடைய கை 5 விரல்களாலும் கையாலும் அதை அள்ளுவோம், எங்கேயாவது விழுந்தால் அதை எடுக்கிறதுக்கு. ஆனால் அதே ஒரு நுண்ணிய பொருள், ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமான பொருள், ரொம்ப கண்ணுக்கோ நம்முடைய விரலுக்கோ அகப்படாத ஒரு பொருள் இருந்தால் அதை ரொம்ப ஜாக்கிரதையாக 2 விரலால் மிருதுவாக நளினமாக எடுக்க வேண்டும், கையாள வேண்டும், இல்லைன்னா அது வராது. அதை போல இந்த சாஸ்திரம் வேதாந்த அர்த்தங்களை, உபனிஷத் அர்த்தங்களை நம் போன்ற அறிவிலிகளுக்காக அது எட்டாத புரியாத ஒன்றை உயர தூக்கிய நிலையில் உள்ளதும் நன்கு மலர்ந்த தாமரை மலர் போன்றதுமான உபதேச முத்திரையை காட்டி அந்த 2 விரல்களை அப்படி அந்த நுட்ப அர்த்தங்களை எடுத்து நமக்கு தெரிவிப்பது போல தத்துவஞானத்தை, ஞானோபதேசத்தை நமக்கு உபதேச முத்திரையோடு பிரத்யட்சமாக இருக்கிறார் என்று அவர் அனுபவித்ததை இங்கே அடியேன் சுட்டி காட்ட விரும்புகிறேன். தேவநாதன் சுவாமி ஷேர் பண்ணினார். பரமபோக்கியமாக இதை பார்க்கிறோம் என்கிறார் சுவாமி. இப்படி ரொம்ப அழகாக அந்த தஸ்மை ராமானுஜாரியாய நம பரமயோகினே ஸ்ருதி ஸ்மிருதி சூத்திரானாம் அந்தர்ஜுவரம் அசீஷமத்துன்னு ஸ்ரீ சுதர்சன சூரி ஸ்ருதப்பிரகாசிகையில் அருளி செய்தார். அதாவது எந்த ஒரு மகான் வேத வாக்கியங்களுக்கும் ஸ்ரீ கீதை ஸ்மிருதி வாக்கியங்களுக்கும் இவைகளை அடிப்படையாக கொண்டு ஸ்ரீ பாதநாராயணர் அருளிய பிரம்மசூத்திரங்களுக்கும் நேரான பொருளை அருளி செய்து எந்த ஒரு மகான் அருளி செய்தாரோ இவைகளுக்கு வேறான பொருளை, வேறு ஒரு பொருளை கூறிய மற்றைய மதத்தினரால் இந்த ஸ்ருதிக்கும் இந்த வேத வாக்கியங்களுக்கும் இந்த கீதா போன்ற பகவத்கீதா போன்ற ஸ்மிருதி வாக்கியங்களுக்கும் மற்றும் பிரம்மசூத்திரங்களுக்கும் பிறர் கூறிய மற்றைய அபார்த்த குதிருஷ்டி மதங்களால் இவைகளுக்கு ஏற்பட்ட அந்த ஜுவரம், மிக உள்ளேயே இருந்து அவ்வப்போது வெளியில் கிளம்பி தொல்லையை கொடுக்கும் ஜுவரம் போன்ற ஜுவரத்தை போர்க்கடித்தாரோ அத்தகைய பரம யோகீஸ்வரரான ஸ்ரீ பகவத் ராமானுஜாச்சாரியருக்கு அனந்தமான பிரமாணங்கள்னு அங்கே ஸ்ருதப்பிரகாசிகையில் ஸ்ரீ சுதர்சன சூரி அருளி செய்கிறார். தஸ்மை ராமானுஜாரியாய நம பரமயோகினே ஸ்ருதி ஸ்மிருதி சூத்திரானாம் அந்தர்ஜுவரம் அசீஷமத். அப்படிப்பட்ட ஸ்ரீ பகவத் ராமானுஜர் அவருக்கு அனந்தமான பிரமாணங்கள்னு அங்கே தெரிவிப்பது போல இங்கு பஷ்யேமா என்கிறார். பஷ்யேம லக்ஷ்மணமுனேகே பிரதிபன்னஹஸ்தாம் உன்னித்ர பத்மசுபகாம் உபதேச முத்ராம்னு அந்த உபதேச முத்திரையில் இருக்கும் பகவத் ராமானுஜரை, ஸ்ரீ பாஷ்யகாரரை, உடையவரை, எம்பெருமானாரை சேவிக்கிறோம், வணங்குகிறோம், பார்க்கிறோம், பரமபோக்கியமாக பார்க்கிறோம் என்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். அடியேன் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.